வந்துட்டீங்களா? இதுவா? நேர போங்க, வலது பக்கம் திரும்பி பழையபடி இடது பக்கம் திரும்பினா அண்ணன் மாசம் இந்த விழாத்துல இருந்து தான் பணம் அனுப்புவாரு. ஆனா இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, என்ன செய்யறாருன்னு தெரியாது. சாரதா, கண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்சதா? இல்ல, இவ்வளவு பெரிய பட்டணத்துல நம்ம அவனை எங்கன்னு தேடுறது? கவலைப்படாதீங்க, அவர் நாம எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடலாம். இது நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத பட்டணம் ஆச்சம்மா. அம்மா, ரொம்ப தாகமா இருக்குமா. அப்பா, நானும் என் செய்திகளும் சேர்ந்து பிக்னிக்கு போறோம். கண்ணனையும் கூட்டிட்டு போறோம்ப்பா. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. எனக்கு வேலையே இல்லை, நான் வரட்டுமா? நான் வந்தா பாட்டு பாடுவேன், கதெல்லாம் சொல்லுவேன். ஆமா, நாங்க சின்ன குழந்தைங்க வேடிக்கை பார்க்க. தயவு பண்ணி தொல்லை கொடுக்காம இருக்கீங்களா? அப்பா, இப்ப கண்ணு எங்க கூட வரப்போறாரா இல்லையா? உடம்புக்கு தான் முடியலையே, இதுல பிக்னிக் என்ன பிக்னிக்? நீங்க அனுப்பாதீங்க சார். சரிப்பா, அவரே வரட்டும். வரப்படலாமா? பாத்தீங்களாப்பா, முதல்ல இந்த மனுஷனுக்கு ஏதாவது கஷ்டமான வேலையை கொடுத்து வெளியே அனுப்புங்க. பாஸ்கர், அவ சந்தோஷமா வெளியே போயிட்டு வரணும்னு நினைக்கிறா. அந்த இடத்துக்கு நீயும் போகணுமா? எனக்கு மட்டும் சந்தோஷமானவா? என்ன எங்க அப்பா என்ன சொல்லி உங்ககிட்ட ஒப்படைச்சார்? கண்ணன், நீங்க இவங்களை கூட்டிட்டு பரப்படுங்க. நான் பாஸ்கரை கூட்டிட்டு இங்க மிருகக்காட்சி சாலைக்கு போயிட்டு வரேன். வேண்டாம்ப்பா, அப்புறம் இதையும் கூண்டுல போட்டு அடிச்சிடுவாங்க. தம்பி, குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி வேணும். எடுத்துக்கோமா. கிளாஸ் திருப்பி கொண்டு வந்து கொடுத்துறேன். இந்தாம்மா தண்ணி. வேண்டாம் நீ, ஜொர வேகத்துல நாக்கு உணர்ந்துடும். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, கொஞ்சம் தண்ணி குடிமா. வேண்டாம் நீ, எனக்கு என்னவோ பயமா இருக்கு. ஏம்மா பயப்படுற? காலையில இருந்து தபால் ஆபீஸ் பக்கத்திலேயே போய் உட்காந்துருக்கு. உங்க அண்ணா கண்டிப்பா கிடைச்சிருவாரு. இப்படி இல்ல, இப்படி பாருங்க. அப்படிங்க, இப்படி நீங்க சரிங்க. கொஞ்சம் நிமிட்டு பாருங்க. அவன் நீங்க எல்லாருமா சேர்ந்து பிச்சு பிச்சு எடுத்துருவீங்க போல இருக்க. நீ இருக்கியே கண்ணனுக்கு, ராதாவுக்கு தானே வலிக்கும். அது ஏன்டி? அதுதான்டி இது. இதுடி குறும்புக்காரங்க என்ன செய்யணும் பாரு. என்ன அழகா கேரளா நல்லா ஆட போறாங்கல்ல, அது நானும் போய் பார்த்து சந்தோஷப்படுறேன். பிரமாதம் ராதா, நீ பயப்படியே ஆட ஆரம்பிச்சிட்ட. ஆமா ராதா, இனி உனக்கு எந்த விதமான சிகிச்சையும் தேவையே இல்லை. தேங்க்யூ டாக்டர். இந்த நன்றியில மிஸ்டர் கண்ணனுக்கும் பங்கு உண்டு. தேங்க்யூ கண்ணன். பரவாயில்ல, எப்படியோ என் நம்பிக்கை வீண் போகல. My dear majestic friends, மோகன சுந்தரமும் நானும் யாரு? ராதா எனக்கு என்ன வேணும்? வருங்கால மனைவி. அப்படிதான் நினைச்சேன், நடக்கலையே. ஆஃப்டர் நேத்து வந்த கண்ணங்கிட்ட காட்டுற அன்பும் பாசமும் எங்கிட்ட காட்ட மாட்டேங்கிறா, அலட்சியப்படுத்துறான். உங்களுக்கு ராதா வேணும். ஆமா, அன்னைக்கு கண்ணை என் வேலைக்கு குறுக்க வந்தான், இன்னைக்கு உங்க காதலுக்கு குறுக்க வந்திருக்கிறான். அவனை தொலைச்சிட்டு மறுநாளையும் பாக்குறேன். இப்பவே மோகன சுந்தரம் வீட்டு வாசல ரோந்துவாங்க. அங்க அந்த கண்ணன் தலையை நீட்டுவான். அவன் முதுகு கொத்தடம் கொடுக்கிற மாதிரி செஞ்சுட்டு வாங்க. அவன் ஒத்தாளே 10 ஆளே அடிப்பான். ஜாக்கிரதை. எஸ் சார். பிளான் காரியம் சக்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் கையை கொடுக்குறேன். அம்மா, அப்பா கிடைக்கலையா அம்மா? ஆமா, தினமும் உங்களை நான் பார்த்துக்கிட்டு தானமா வர்றேன். உங்களை பார்த்தா பரிதாபமா இருக்குது. ஏம்மா, இப்படி ஒரு நோயாளி பொண்ணை வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்குமா கஷ்டப்பட முடியும்? இந்த பாருங்கம்மா, என்னால வேற உதவி செய்ய முடியாட்டி போனாலும்
நீங்கள்லாம் தங்குறதுக்கு என் வீட்டுல இடம் கொடுக்க முடியுமா? போஸ்ட் மாஸ்டர் கூட சொல்லி வச்சிருக்கணும்மா. உங்க கண்ணை இங்க வந்தாருன்னா நிச்சயமா உங்களுக்கு சொல்லி அனுப்புவாரு. வாங்கம்மா, வாங்கம்மா, எழுந்துறீங்கம்மா, வாங்கம்மா, யோசனை பண்ணாதீங்க, வாங்கம்மா. மணியாச்சு, இன்னுமா ஃபைல கட்டிட்டு அழறீங்க? வாங்க கண்ணன், பீச்சுக்கு போலாம். வேண்டாம் தாதா, தொழிலாளர்களுடைய போனஸ் கணக்கு பார்க்க வேண்டியிருக்கு. அதை முடிச்சிட்டு நான் கண்டிப்பா வந்துடுறேன். இதை விட்டு எப்படி வர முடியும்? இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? மன்னிச்சு தாதா, நான் இப்ப வரக்கூடிய நிலைமை இல்லை. அண்ணா வந்துட்டாங்களா? அண்ணா வந்துருவாரு. தூங்க சாரதா, எனக்கு என்னமோ பயமா இருக்குமா. சிக்கலாம இருக்கிற நமக்கு இப்படி ஒரு சோதனையா? கவலைப்படாதீங்க, ஆண்டவன் நமக்கு ஒரு குறைய வைக்க மாட்டான். அண்ணனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக முன்ன அண்ணன் பாடின பாட்டை பாடிக்கிட்டே போனோம். பாட்டு கேட்டவங்க எங்களுக்கு இஷ்டம் கொடுத்தாங்களா? கடல்ல தத்தளிக்கிறப்போ எது கிடைச்சாலும் பிடிச்சு கரையேற மாட்டோமா? அது மாதிரி இவங்க செஞ்சது தப்பா இருந்தாலும் இந்த நேரத்துக்கு தேவைப்படுது.